வடமாகாண காணிமத்தான மக்களமைப்பின் தலைவரும் அதே நேரம் பிரஜாலோக கல்யாணப்பின் இலங்கை பூரான 18 மாவட்டங்கள் தலைவருமாக செயல்பட்டிருக்கிறான். காணி விடயங்களில் கூடுதலாக செயல்படுவது அங்கே இன்றைய நான் நேற்று பதவி போட்டிருந்தேன். வடக்கு மாகாணத்தில் வந்து பல காணிகளை வந்து இலங்கை அரசாங்கம் ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 10க்கும் மேற்பட்ட நாடுகளோட ஒப்பந்தம் செய்ததாக நாங்கள் அறிகின்றோம். உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் இல்லை. தென்னிலங்கை சிங்கள நண்பர்கள் ஊடாக எனக்கு தகவல் கிடைத்தது. அரசாங்கம் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் வடமாற்றி கிழக்கும் அதுக்கு அடங்குவதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், வடமாற்றி கிழக்கில் 18 கிராம சபை இருக்கிறது. கிராம சபையில் பல குடும்பங்கள் காணிகள் இல்லாமல் இருக்கின்றன. அதே நேரம் J426 கிராம சபை பிரிவு, J23 A25 ஆகிய கிராமங்கள் வந்து ஏற்கனவே வந்து பறவைகள் இயற்கை ஒதுக்கீடு சொல்லி அதில் இந்த காலத்தை கிராமத்தில் வந்து குறிப்பிட்ட சேர்ந்தவர்கள் 15 குடும்பங்கள் காணி இல்லாமல் இருப்பதாக நான் அறிகிறேன். இப்போ அவர்கள் காணிக்கு விண்ணப்பிச்சும் அது வனஜீவிராசன் இடம் என்று சொல்லி பிரதேசங்களாக மறக்கப்பட்டிருக்கிறது. வனஜீவிராசன் இடம் வந்து மறக்கப்பட்ட பிரதேசர் இன்றைக்கு ஒரு தனிநபருக்கு 20 ஏக்கர் காணி வழங்குவதற்கு எப்படி அனுமதித்தார்? எனக்கு தெரிஞ்ச வகையில் கிட்டத்தட்ட இப்ப 7 வருடமாக ஆலியவள கிராமத்தில் J431 ஆலியவள கிராமத்தில் 70க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காணிக்கு விண்ணப்பிச்சு இன்று வரைக்கும் காணி வழங்கப்படவில்லை. ஆனால் உண்மையில காணி வழங்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலர். ஒரு பகுதியில் அரச காணிக்கு பொறுப்பான பிரதேச செயலர். பிரதேச செயலர் காணிக்கு விண்ணப்பங்கள் போனால் பிரதேச செயலர் செய்ய வேண்டிய வேலை அதை வந்து சம்பந்தப்பட்ட காணிச்சங்களுக்கு அறிவித்து உடனடியாக அந்த காணி கச்சேரி வச்சு அவர்களுக்கான தெரிவு செய்து அவர்களுக்குரிய பெயர் பட்டியலை ஒட்ட வேணும். அது அவர்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் இன்னும் தெரிவிக்க வேணும்னு சொல்லி ஆனால் இது வரைக்கும் செய்ய இல்லை. ஆனால் தனிநபர்களுக்கு காணி வழங்குறதுக்கு இவங்க வாங்கிக்கின்றனர். எனக்கு சந்தேகம் கொண்டு வருவது இதில் எதுவும் கையூட்டுன்றவர்கள் தான். காணி இல்லாத மக்கள் இருக்கும்போது அவர்களுக்கு காணி வழங்கவில்லை. ஆனால் பெரிய கம்பெனிகளுக்கு அல்லது தனிநபர்களுக்கு முதலாளிமாருக்கு காணி வழங்கல என்ன வன்மம் என்ன அல்லது அரசு அழுத்தம் இருக்கணும் என்னென்று விளங்க ஆகையால் தெளிவாக சொல்லுகின்றேன். ஒரு காணி சட்டத்தின்படி காணி இல்லாதவன் வெங்காயம் அவருக்கு இந்த பகுதியில் காணி இல்லாமல் இருக்கணும், இந்த மாவட்டத்தை காணி இல்லாமல் இருக்கணும். அந்த நபர் 4 வரப்பு காணி பிடிச்சி அவர் காணி குடியிருக்கிறதுக்கு காணி சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதில் வந்து எந்த அதிகாரியும் அவரை கொண்டு வந்து போலீசாலையோ எழுப்ப முடியாது. காணி விடயத்தில் போலீசார் இட முடியாது. காணி விடயத்தில் 2 நபர்கள் அடிபட்டால் மட்டும் குற்றவியல் வழக்க தாக்கல் செய்ய முடியாது மற்றும் எழுப்ப முடியாது. ஆனால் இதே அதிகாரிகள் ஆலியவள பகுதியில் பல காணிகளில் வந்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாக அறியணும். நோட்டீஸ் ஒட்டுற அரசு அதிகாரிக்கு இந்த காணியை பங்கு செய்வதற்கு என்ன பிரச்சனை? அந்த வகையில் இந்த விஷயங்கள் இது மட்டும் இல்லை, அதுக்கு அப்பால் J428 கிராம சபை பிரிவில் இருந்து J425 நாகூர் தெற்கு கிராமம் ஆனால் குடாரப்பு வரையான பகுதிக்கு காற்றில் மின்சாரம் போடுறதுக்கான திட்டம் ஒன்று கச்சாத்திரப்பட்டிருக்கு. அந்த வகையில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் 100-150 மீட்டருக்கு ஒரு காற்றில் மின்சாரம் பெறும். வந்தால் ஒரு காற்றில் மின்சாரத்துக்காக 7 ஏக்கர் காணி ஏற்படும். அதாவது மக்களுக்கு கரையோர மக்களுக்கு பல சிக்கல்கள் உருவாகும். ஆனால் இப்படி தனவருக்கு காணி கொடுக்குறதா இருந்தால் வடமாற்றி கிழக்கை சேர்ந்த பல தனவந்தர்கள் அல்லது முதலாளிமார் அவர்களுக்கு காணியை கொடுக்கலாம் மாற்றிக்கிறது. ஆனால் எமது பிரதேசத்தை சாராத இவருக்கும் காணி கொடுப்பதை வடமாற்றி கிழக்கு மக்களும் அனுமதிக்கக்கூடாது. அதே நேரம் காணி உரிமைக்கான மக்களும் ஏற்பட்டவர்கள் நாங்களும் அனுமதிக்க மாட்டோம். இதே பிரதேச யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 25,000 மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு காணி இல்லாமல் உப குடும்பங்கள். அந்த வகையில் நாங்கள் காணி உரிமைக்கான மக்களமைப்பு ஊடாக சில சிபார்சுகளை செய்து 113 பேரிடங்கள் ஆளுநரை கொடுத்து யாழ் மாவட்டத்தில் இந்த இடத்த காணி இருக்குன்னு சொல்லி இந்த மருதங்கனை பிரதேசங்களை கொண்டு வந்து கடத்தம் கொடுத்து இன்றைக்கு 6 மாதம் கடந்துட்டது. எங்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு நான் ஒரு கிழமை முடிவு சொல்லணும் 113 குடும்பம் இங்கே இருக்கிறது தயார் இருக்குது. ஆனால் அந்த காணி இல்லாத மக்கள் இவ்வளவு இருக்கும்போது இந்த எங்களோட பிரதேசத்திலும் இருக்கணும், மருதங்கனைக்கு வெளியாலும் இருக்கணும். காணி இல்லாத மக்கள் இருக்கும்போது தனிநபர்களுக்கு ஏக்கர் கணக்கில் காணிகளை கொடுத்து மறைமுகமான கையோட்டுகளை பெறுவதாகத்தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம். என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட காணியை விண்ணப்பிக்க மக்களுக்கு காணி கொடுக்காமல் கம்பெனியில் காணி கொடுப்பாங்க. அரசியல் இருக்குது. ஆகையால் தயவு செய்து இந்த மக்கள் விழிப்படைய வேண்டும். குறிப்பாக இந்த மருதங்கனை வடக்கு கிராம சங்கம், மருதங்கன் தெற்கு கிராம சங்கம், சாரடி கிராம சங்கம், சிவன் வடக்கு கிராம சங்கம் இதுக்கு உடனடியாக நீங்கள் இதுக்கான ஏற்பாடு உங்களுக்கான சட்ட உதவிகள் தேவை என்று சொன்னால் நான் நிச்சயமாக எங்களோட காணி உரிமைக்கான மக்களமைப்பு ஊடாக நாங்கள் அந்த உதவி செய்திடலாம் உங்களுக்கு. அதுக்கு அப்பால் உங்களுக்கு காணி சட்டங்கள் சம்பந்தமான உங்களுக்கு மேலே தகவல்கள் தேவை என்றாலும் நாங்கள் உங்களுக்கான கருத்தரங்களை வச்சு அதை செய்யறதுக்கு நாங்கள் காணி உரிமைக்கான மக்களமைப்பு நாங்கள் தயாரிக்கிறத சொல்லி வைக்க விரும்புகிறோம்.